பீகாரை போன்று தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில்தான் வாக்காளர் சீர்திருத்த பணியில் தேவையில்லாத விஷயங்கள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். அது தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பயந்து போய் இன்னைக்கு அவசரமா இன்னைக்கு பிஎல்ஓக்களுடைய வேலைகளை முடுக்கி விட்டு தேவையில்லாத விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பீகாரில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கூட இன்னைக்கு போயிருந்தாங்க பிரச்சாரத்துக்கு. ஆனால் மக்கள் இன்னைக்கு அகில இந்திய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் பீகாரில் நடைபெற்ற ஆட்சியும் நல்ல ஆட்சி என்று முடிவு செய்து இன்னைக்கு பெண்கள் அதிகமாக வாக்களித்து இன்னைக்கு 200 இடங்கள் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இது இமாலய வெற்றி. இதே வெற்றி தமிழகத்திலும் நிச்சயமாக தொடரும். தமிழ்நாட்டிலையும் பீகாருடைய ஃபார்முலா கொண்டு வரப்படுமாங்க சார்? அங்க ஒரே சரிசமமான தொகுதிகளில் அங்க போட்டிட்டாங்க. அதே போல இங்க அதிமுகவும் பாஜகவும் சரிசமமான தொகுதிகளை போட்டிட வாய்ப்பு இருக்கா? அதாவது பீகார்ல மக்கள் வெற்றியை தந்திருக்காங்க. அதே உத்வேகம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இங்க தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு. அது தேர்தலை பொறுத்தவரையிலையும் எங்க கடந்த காலங்களில் எப்படி ஃபார்முலா இருந்ததோ அதே மாதிரி அல்லது எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேசி முடிவெடுப்பாங்க. அடிமைத்தனம் திமுகவில் மட்டும்தானே இருக்கு. எங்கள்கிட்ட எங்க அடிமைத்தனம் இருக்கு? நேற்று ஒரு தலைவர் இருந்தார், இன்னைக்கு நான் ஒரு தலைவர் வந்திருக்கேன், நாளைக்கு இன்னொரு தலைவர் வருவார். அடிமைத்தனம் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவங்க குடும்பத்திலே ஆக்கியிருக்காங்க. இவங்களை தவிர மதிப்புக்குரிய யார் சொன்னாலும் அடிமைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இவங்களை தவிர வேற முதலமைச்சர் வேட்பாளர் யாரையும் அறிவிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. அப்போ அடிமைத்தனம் எங்க இருக்குங்கிறது தெரியும்.